அம்மா ஆடு இலை. ஆமா, நான் மறுபடியும் ஆங்கர் ஆயிட்டேன். விஜய் டிவில புதுசா ரெடி ஸ்டெடி போ அப்படின்ற ஷோல நீங்க நான் மறுபடியும் விஜயவா பார்க்கலாம். இது சொல்லும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நானே நினைச்சுன்னு செம்மையா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன்ல, உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆங்கரிங் பண்ணா நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை. ஸோ ஓகே, ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் விதமா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க எல்லாரும் ரசிக்கும்படியா, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்படியா ஒரு செம்ம ஷோ ஒன்று சூப்பரா இருக்கும் போது இப்படிலாம் நாங்களே பில்டப் பண்ணிப்போம். முதல்ல ஸ்டாப் பண்றா, அதை பார்த்துட்டு நாங்க நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. இது எனக்கு தெரியும், நீங்க சொல்றது எனக்கு காதுல வேற அசிங்கமா கேக்குது. அப்படிலாம் இருந்தாலுமே ஒரு நம்பிக்கையோட ஒரு ஒரு புத்துணர்ச்சியோட செம்மையா ஒரு ஷோவோட நான் உங்களை வந்து சந்திக்க போறேன். எங்க அப்படின்னா விஜய் டிவில. ஸோ விஜய் டிவில ரெடி ஸ்டெடி போ அப்படின்ற ஒரு செம்ம ஷோ. அந்த ஷோ வந்து நான் ஹோஸ்ட் பண்ண போறேன். எப்ப அப்படின்னா நாளைக்கு. ஸோ நாளைக்கு வந்து பிரசாத் லேப் இருக்கு இல்லையா இங்கே சென்னையில். ஸோ அந்த பிரசாத் லேப்ல தான் அந்த ஷூட்டிங் வந்து நடக்க போகுது. இதில் வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் இருக்கிற டீமு, நான், அப்புறம் அந்த கிரியேட்டிவ் டீம்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க, அப்புறம் இந்த டைரக்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் வந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் மிக்சர் பேக்கெட் மற்றும் பல தேவையான பொருட்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணதில் என்ன முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஸோ லைவாக ஒரு ஷோ பண்ணுறோம். ரொம்ப ஜாலியாக இருக்க போது. ஸோ இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம யார் கூட பகிர்ந்துக்கணும்? நியாயமாக பார்த்தா உங்களோட தான் பகிர்ந்துக்கணும். பிகாஸ் எங்களை வந்து வளர வைக்கிறது, எங்களை வந்து வாழ வைக்கிற தெய்வங்கள்லாம் யாரு? டிவி பார்க்குற நீங்க தான். ஸோ நீங்க வந்து அந்த டிவியில் வந்து ஷோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நேரில் நீங்க வந்து அந்த ஷோவை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்து அந்த மிக்சர் பாக்கெட்டுகளோட நாங்கள் பண்ண டிஸ்கஷனில் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, நாளைக்கு நடக்க போற அந்த ரெடி ஸ்டெடி போ ஷூட்டிங் இருக்கு இல்லையா, அதான் ஆஃப்டர் லாங் டைம் தி கிரேட் ஆங்கர் கோயிங் டு பி ஹோஸ்ட் தட் ஷோ இல்லையா. ஸோ அதான் நீ துப்புனது இங்கே வரையும் தெரிக்குது. தேங்க்யூ. It's Shruti, yeah. அதான். ஸோ அந்த தி கிரேட் ஆங்கர் இஸ் கோயிங் டு தட் ஹோஸ்ட் தி ஷோ. அந்த ஷோ வந்து நேரில் பார்க்கணும்னு நிறைய பேர் படுவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா, நேரில் நீங்கள் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாங்களே கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சார். இந்த மாதிரி லைவ் பண்ணும்போது திடீர்னு தான் என்ன லைவ் பண்ணேரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்பாங்களா, அந்த மாதிரி நடுவில் ஒரு கால் வந்தனால லைவ் லைட்டாக டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஷோ வந்து நேரில் பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு சிலர்லாம் இருப்பீங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த எஃபி லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு நம்பரை வந்து டேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் உடனே கால் பண்ணலாம். உடனே கால் பண்ணி அந்த யாரையோ வந்து ஷோ பண்ணுறான், நம்ம அந்த ஷோ நேரில் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி நக்கலாக கேட்டீங்க அப்படின்னா அவங்க கோப்பிட்டு வச்சுருவாங்க. அதனால ரியோ சார் ஷோ பண்ணுறாரு இல்லையா, அந்த ஷோக்கு வந்து நாங்கள் நேரில் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ல கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பிரசாத் லேபுக்கான வழி சொல்லுவாங்க. அந்த வழியை அப்படியே ஃபாலோ பண்ணி நாளைக்கு நீங்க பிரசாத் லேபுக்கு வந்தீங்க அப்படின்னா தட் ரெடி ஸ்டெடி போ தட் கிரேட் ஷோ இல்லையா, அந்த ஷோ வந்து நீங்க நேரில் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமேட்டு எஃபி லைவ்னு ஒன்று பண்ணிட்டு கீழே போடுற கமெண்ட்லாம் வந்து படிக்காம விட்டா நீங்க அது நான் இதுக்கப்புறமேட்டு சொல்லுவேன். அதையும் சொல்லுமா? சரி, ஓகே. அதாவது அந்த ஷோல வந்து இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தட் இஸ் பேசிக்கலி கேம் ஷோ. ஸோ அந்த கேம் ஷோல வந்து நான் யார் கூட விளையாட போறேன் அப்படின்றது தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். ஃபுல்லா கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் அதே கால் திரும்ப வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அதான் ஃபுல்லா ஒன்லி த கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் கூட தான் தட் கேம் ஷோ இஸ் கோயிங் டு ஹேப்பன். அப்ப பசங்களாம் நாங்க என்னடா பண்றது, இங்க பாருங்க சுத்தி இந்த மாதிரி அப்ப பசங்க நாங்கெல்லாம் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கொந்தளிச்சிங்க அப்படின்னா, ப்ளீஸ் ப்ளீஸ் பிரதர், பொண்ணுங்க நிறைய இருக்க இடத்துல பசங்க என்ன பண்ணுவோம், பொண்ணுங்களை வெறிச்சு பார்த்துனே இருப்போம். அந்த மாதிரி பசங்க இல்ல நான் பசங்களை சொன்னேன், என்னையும் சேர்த்தாது. இப்ப நான் லைவ் போட்டுமோ உங்ககிட்ட வந்து சண்டை போட்டு மாதிரி. ஸோ பசங்களாம் என்ன பண்ணுவோம், நிறைய பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ்லாம் இருக்கும்போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கேர்ள்ஸ் மேலே தான் இருக்கும். இது ஒரு நிதர்சனமான உண்மை, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த கேமுக்கு வர கேர்ள்ஸ்லாம் சைட் அடிக்கிறதுக்காகவே உங்களுக்கு ஆடியன்ஸ் போடணும்னு ஒன்று வச்சுக்கிறோம். அங்கே வந்து எல்லா பசங்களும் ஜாலியாக உட்காந்துருக்காங்க, நம்ம மாதிரி ஜாலி பண்ணுவோம். ஸோ அதான் பாய்ஸ் எல்லாம் வந்து அந்த கேம்ஸில் வந்து தட்ஸ் ஒன்லி த வேடிக்கை இஸ் கோயிங் டு ஹேப்பன். பெசம் இந்த லைவ் அவளையே பண்ண விட்டுருக்கலாம். இந்த ஷோ வந்து என் கூட ஹோஸ்ட் பண்ண போகிறது மிஸ்டர் ஆண்ட்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஹி இஸ் சச் அ நைஸ் கை. ரொம்ப யங்கான ஒரு 40 and above ஓல்டு ஒரு மேன் தான் வந்து என் கூட ஷோ ஹோஸ்ட் பண்ண போறாரு. ஒன்லி கேர்ள்ஸ் அப்படிங்கும்போது ஒன்லி நான் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டு பார்த்தேன். பட் முடியல, கோ ஆங்கர்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ஸையும் குத்துக்கிறாங்க, கொஞ்சம் வயசானவர். ஸோ அவரு தான் என் கூட ஹோஸ்ட் பண்ண போறாரு. ஸோ நாளைக்கு தட் கிரேட் ஷோ இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் பிரசாத் லேப். ஸோ இதெல்லாம் நேரில் பார்க்கணும் அப்படின்னா நான் இதில் போட்டிருக்கிற நம்பருக்கு வந்து தயவு செஞ்சு எல்லாரும் கால் பண்ணுறேங்க. நான் வேற பெரிய நம்பிக்கையோட சொல்லிட்டேன், நம்பர்லாம் வந்து எஃபி லைவ்ல போட்டோம்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சீன்லாம் போட்டுருக்கேன். ஸோ அதனால அந்த நம்பருக்கு கால் பண்ணாம என்னை யாரும் அவமானப்படுத்திடுறாங்க. ஓகே, தட் நம்பருக்கு கால் பண்ணி திஸ் ஷோக்கு நான் வரணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுங்க. ஓகே, அண்ட் எஸ்
ஆஃப்டர் லாங் டைம் ஐ அம் கோயிங் டு தி ஹோஸ்ட். ரொம்ப நாள் கழிச்சு மைக் பிடிக்க போறேன் இல்லையா, அதனால பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறேன். ஸோ இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் பண்ண போற அந்த ரெடி ஸ்டடி போ ஷோ வந்து விஜய் டிவில வந்து பண்ண போறாங்க. ஸோ அந்த ஷோ நேரில் பார்க்கறதுக்கு நீங்க எல்லாம் வரணும் அப்படின்னு வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன்.